பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கண்மணி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், வருஷம் புது வருடம் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக எல்லாருமே ராசி பலன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்ப்பாங்க. ஆனால் ராசி பலனை தாண்டி வாழ்நாள் ராசி பலன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு யாருக்குமே இங்கே தெரியல. அப்படின்னா என்ன, அது எதை குறிக்குது? இல்லை, வாழ்நாள் ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இயற்கையாகவே சில ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது, சில வீக்னஸ் இருக்குது. ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் செய்யலாம், சில விஷயங்கள் செய்யக்கூடாது, யாரால் பிரச்சனைகள் வரும், ஜென்ரலாகவே இருக்குது. இப்போ நம்ம அதை வருஷ பலனாக சொல்லும்போது கோச்சாரத்தில் கிரக நகர்வுக்கு தகுந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும், சில பிரச்சனைகள் சால்வ் ஆகும், அதை தான் சொல்கிறோம். அதனால் வாழ்நாள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு ராசி அன்பர்களுக்கு இவங்க குழந்தை செட் ஆகும், மனைவி அந்யோன்யமாக இருப்பாங்க, தொழில் நல்லாயிருக்கும், வேலைக்கு போகிறது நல்லது, அந்த மாதிரி சில வாழ்நாள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம ராசிக்கு சொல்லும்போது என்னென்னா கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும். அதே நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது எந்தெந்த காலகட்டத்தில் எதெல்லாம் செய்யலாம். இப்போ திருமணம் எல்லா காலகட்டத்திலும் நடக்க மாட்டேங்குது. அதே போல் குழந்தை பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் சில காலகட்டங்களில் நடக்குது. அதுமாதிரி சில பேருக்கு வேலை இருந்தும் கூட தொழில் செய்யறதுக்கான சூழ்நிலைகள் நம்ம ஜாதகத்தை முழுசாக பார்க்கும்போது இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா தொழிலே பண்ணக்கூடாது, வேலைக்கு போகணுன்ற சில விஷயங்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் ராசியை வச்சு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும், அவ்வளோதான் தவிர. ஆனால் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, யாருனால சில பிரச்சனைகள் வரும், நம்ம யாருக்கிட்ட கவனமாக இருக்கணும், எதெல்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவ்ஸு, எதெல்லாம் நெகட்டிவ்ஸு அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அது நீங்கள் உங்கள் இப்போ பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே என்னென்னா நம்ம எதை செய்யக்கூடாதோ அதான் செஞ்சிட்ருக்கோம். சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமல் சில விஷயங்கள் செஞ்சிட்ருக்கோம். அது உறவுகளாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், பண வரவுகளாக இருக்கலாம், அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அது சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே லைஃப் சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாழ்நாள் ராசி பலன் எப்படி இருக்கும்? துலா ராசி அப்படின்னு சொன்னாவே இவங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே நியாயமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் துளாராசி என்பர்கள். எதிர்காலத்தை உணர்ந்தவர்கள் துளாராசி என்பர்கள். இவங்களுக்கு தெரியும் லைஃப் இப்படி தான் போகும், ஃப்யூச்சரில் இதெல்லாம் நடக்க போகுது, நம்ம இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் துளாராசி என்பர்கள். அதே போல் யார்கிட்ட எப்படி பழகணும்னு நல்லாவே தெரியும். ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பாங்க. ஒரு உறவு வருது அப்படின்னா அவங்ககிட்ட ரொம்ப போட்டு கூட ஜெல்லாக மாட்டாங்க, அதே நேரத்தில் ஒதுங்கியும் இருக்க மாட்டாங்க. அந்த பேலன்ஸ்டாக இருக்கும்போது இவங்களுக்கு லைஃப்பில் பெரிய பிரச்சனைகள் வர்றதில்லை. நீ வரியா வா, போனால் போ, ஹாய் பாய்னு இருப்பாங்க. அப்போ உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் எப்பயுமே வர்றதில்லை இவங்களுக்கு. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா அவங்க சரியாக எங்களை கவனிக்கலை, என்கிட்ட சரியாக பேசலை, நான் பழகின வரைக்கும் பழகினாங்க, நான் பழகாமல் ஒரு நாள் பேசாமல் இருந்தேன், என்கிட்ட பேசவே இல்லை. இவங்க அந்த மாதிரி டைப் தான். இவங்க பெருசாக நீங்கள் அவங்க திருப்பி பேசணும், நம்ம இன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்தோமே நாளைக்கு அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சி நடக்காது. அந்த மாதிரி ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பவர்கள். யாருக்காகவும் எதற்காகவும் இன்னொருத்தருக்கு பரிஞ்சு பேச மாட்டாங்க. அது நேர்மையான விஷயம்னா பரிஞ்சு பேசுவாங்க. அதுக்கு ஒரு நேர்மை இல்லை அப்படின்னா அந்த நேர்மைக்கு எதிராக போக மாட்டாங்க, பயாஸ்டாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் முக்கியமாக. அதே போல் இவங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸு பெரிய மைனஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த துளாராசி என்பவர்களுக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னா ஒரு ரெகுலரான இன்கம் வேணும்னு பிளான் பண்ணி அதுக்காக எல்லாமே செய்வாங்க. நம்ம எப்போ இருந்தாலும் லைஃப்பில் சேஃப்டியாக இருக்கணும், அதுக்கு ரெகுலர் இன்கம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பவர்கள். இந்த துளாராசி என்பவர்களுக்கு பிரச்சனை என்னென்னா கடன் தான் மிகப்பெரிய எதிரி. உங்களுக்கு வாழ்க்கையில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதனால் முக்கியமான பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பவர்கள். கடன் மட்டும் வாங்காமல் இருந்துட்டாங்க அப்படின்னா சிறப்பு. அதே போல் கூட பிறந்தவர்களால் எப்போவுமே ஒரு சண்டை, அவங்களால ஒரு பிரச்சனை, அவங்க மூலியமாக கடன் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் கூட பிறந்தவங்களுக்கு செலவு பண்ணும்போது கேர்ஃபுல்லாக தேவைக்கு செலவு பண்ணணும். ஏன்னா இவங்க நேர்மையாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா தம்பிக்கு தானே செய்கிறோம், தங்கச்சிக்கு தானே செய்கிறோம் அப்படின்னு நிறைய இவங்களுடைய உழைப்பு ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. கடைசியில் தம்பியோ தங்கச்சியோ அவங்க லைஃப்பை பார்ப்பாங்க. அப்போ என்ன ஆகுன்னா நான் இவ்வளோலாம் செஞ்சேன் எனக்கு திருப்பி செய்யலை அப்படின்னு ஒரு வருத்தங்கள் அடையக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பவர்கள்.
கடன் பிரச்சனை, சகோதரர்கள் வழி பிரச்சனைகளை தவிர்ப்பது சிறப்பு. துலாம் ராசி நேயர்கள் இந்த கடவுள் வழிபாடு, வாழ்நாள் கடவுள் வழிபாடு பற்றி சொல்லுங்க சார். துலா ராசி என்பவர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா முருகனை வழிபாடு செய்வது சிறப்பு. அந்த முருகன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கடல் ஓரம் இருக்கக்கூடிய முருகன், முக்கியமாக திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணாங்கன்னா வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் தீரும். அதை எப்போவுமே இவங்க செவ்வாய்க்கிழமையில் செய்வது சிறப்பு, செவ்வாய் ஓரையில் செய்வது சிறப்பு. அந்த முருகனுக்கு வழிபாடு பண்ணும்போது என்னென்னா ஒரே ஒரு வேல், அது வெளியில் இருக்கலாம், தங்கத்தில் இருக்கலாம், இல்லை பித்தளையில், ஏதோ ஒன்று அவங்களால முடிஞ்ச சக்தி ஒரு வேல் சாத்தி இல்லை வேலை உண்டியலில் போட்டு வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள் தீரும். வாழ்க்கையில் பண வரவுகளை அந்த வேல் வழிபாடு கண்டிப்பாக கொடுக்கும்.